இந்த சின்ன பையன் பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மான் அவனை துரத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல ஏறிக்கிறான். ஆனா அந்த மான் அவனை துரத்திக்கிட்டு எல்லாம் ஓடி வரல, அவன் கிட்ட ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கு. அது புரிஞ்சிக்காம அவன் கீழே வர்றதுக்கே பயப்படுறான். அப்ப அந்த மான் வேற பக்கமா திரும்பிக்கிட்டு தன்னுடைய முதுகுல குத்தப்பட்டிருக்கிற அம்பு அவன் கிட்ட காட்டுது. அப்பதான் அவனுக்கே தெரிய வருது, யாரோ இதோடைய முதுகுல அம்பு விட்டு இருக்காங்க, அதை எடுத்து விடுறதுக்காக தான் இது நம்ம கிட்ட உதவி கேக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த மரத்தை விட்டு கீழே இறங்குறான். இப்ப அந்த மானும் அவன் கிட்ட வருது. அதை பார்த்து அவன் பயந்து ஓடாம தைரியமா அங்கேயே நிக்கிறான். அந்த மானும் அவனை அட்டாக் பண்ணாததுனால அவனுக்கு அது மேல நம்பிக்கை வந்துட்டு அந்த அம்பை எப்படியாவது எடுத்துடலான்னு பாக்குறான். ஆனா அது மேல கையை வச்சாலே அந்த மான் அப்படியே வலியில துள்ளி குதிக்குது. அதனால அவன் கீழே கிடக்கிற ஐஸ் கட்டியை கையில எடுத்து அந்த மானுடைய பொண்ணு மேல வச்சு அதோடைய வலியை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஓரளவுக்கு அதுக்கு வலி குறைஞ்ச பிறகு அப்படியே டக்குன்னு அந்த அம்பு உருவிடுறான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மானும் அந்த பையனும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப அந்த மான் அவனை தன்னுடைய முதுகுல வச்சுக்கிட்டே அந்த பனி பிரதேசத்துல பயணம் செய்து ஆக்சுவலா இந்த சின்ன பையன் அவங்க தாத்தா கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இவன் மட்டும் தனியா தொலைஞ்சு போயிட்டு இருப்பான். அப்படி இவன் அவரை தேடி போய்கிட்டே இருக்கும்போது இடையில அவங்க தாத்தாவுடைய கத்தி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவர் எங்கேயோ இறந்து போயிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவனாலையும் அந்த பனில ரொம்ப நாள் சர்வ் பண்ண முடியாம அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய எலி வந்து அவன் கிட்ட உன் தாத்தா இங்க வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவனை எந்திரிக்க சொல்லுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா உண்மையாவே அவங்க தாத்தா தான் அந்த இடத்துக்கு வருவாரு. வந்து அவருடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த சின்ன பையனை எந்திரிக்க வச்சிருவாரு.